BKR அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இதுல கேள்விக்கு சொன்னா இப்ப கேள்விக்கு இடம் இல்லைனாலும் நீங்க பல கருத்துக்களை இதுல சொல்லியிருக்கிறீங்க. நிறைய நம்மளும் புரிஞ்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனா சமுதாயம் உணர வேண்டிய கடமைகள்னு பார்க்கும்போது கடமைன்னு சொன்னோம். ஆனா உள்ள அத்தனை தத்துவங்கள் பார்க்கும்போது உள்ள போக போக ஆழமா ஏதோ ஒரு கிணறு வெட்டினா உள்ள போயிட்டே இருப்போம் பாருங்க. அது மாதிரி உங்களுடைய கருத்து இன்னைக்கு அத்தனை ஒரு ஆழமா உள்ள போகுதுங்கய்யா. இந்த கடமைன்னு நீங்க நிறைய கொடுத்துருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு இந்த சமுதாய கடமைன்னு போகும்போது நிறைய கருத்துக்கள் நீங்க ரொம்ப எனக்கு பிரமிப்பா போயிடுச்சு. இந்த கடமையில இவ்வளோ ஒரு கருத்துக்கள் இவ்வளோ இருக்குதா அப்படின்ட்டு அம்மா பேசினாங்க. உண்மையிலேயே நிறைய கருத்தோட பேசினாங்க. அது உண்மையிலேயே அற்புதமா இருந்தது. இப்போ சொன்னாங்க, அம்மாவும் சொன்னாங்க, இந்த டேம்லாம் கட்டினது காமராஜ் ஐயா அவங்கெல்லாம் அந்த காலத்துல எதிர்காலத்துல உடல் தேவைக்காக அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா அப்ப கட்டினவங்க எல்லாம் எதிர்காலத்தை நினைச்சு தேவைக்காக கட்டினாங்க. அது கட்டி வச்சதுல இப்ப இருக்கிற மனிதர்கள்லாம் அதுல வர தண்ணியில சண்டை வழக்கடிக்கிற மனிதர்களாக தான் இப்ப இருக்கிறாங்க. மனிதர்களுக்காக அப்ப எல்லாருக்கும் வேணும்னு ஒரு தேவைக்கு அதாவது கட்டினாங்க. தேவைக்காக அவர்கள் செய்தது இப்பொழுது அதை ஆடம்பரத்துக்காக மாற்றக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டது. மாறிவிட்டது. அந்த தண்ணிய கூட எனக்கு உனக்குன்ட்டு இன்னைக்கு அதை சண்டை போடுற ஒரு சமுதாயமாகத்தானே பாக்குறோம் எல்லாருமே. அப்படி அவங்க சுயநலம் இல்லாத மாறியதனால்தான் அந்த இயற்கை மழை இயற்கையாக எப்படி பொழிய வேண்டுமோ அப்படி பொழிவதில்லை, பொழியல. ஆமாங்கய்யா, அதுவும் மாறுது. சுயநலம் அதே போல இல்லாம செஞ்சு இப்போ மகரிஷி அறநெறிகள் ஒழுக்கம் கடமை ஈகைன்னு அவர் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த கடமை அப்படிங்கிறத இப்ப மகரிஷியினுடைய தத்துவத்தை நான் அதை தான் சொல்லுவேன். மகரிஷி கொடுத்திருக்க முழு சூத்திரம் தான். அதை ஆழமாக ஆழமாக சிந்தித்து உள்ள போக 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 நிறைய புதையல்கள் வேதாத்திரியத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். பேராசிரியர்களுடைய வேலை கடமை, அதுவும் அவங்களுடைய கடமை. இதை ஆழ்ந்து சிந்தித்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு பார்த்து அதனோடு ஆழமாக சிந்திக்கும் பொழுது இன்னும் நிறைய சுரங்கம் போல வெளியே வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆசிரியர்கள் சிந்திப்பதில்லை. அப்படியே அதை படித்ததை ஒப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அங்கதான் பிரச்சனை. நம்மளும் அதையே தானே இங்க கேட்டோம். இப்ப மகரிஷி கொடுத்ததையே தான், அதை மாறாம கொடுக்கணும்ட்டு அதை மட்டுமே கொடுக்கறாங்க. சிந்தித்து இப்ப உங்ககிட்ட மட்டும்தான் இவ்வளவு ஒரு ஆழமா புரிதலா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நான் வேற இதையெல்லாம் மாத்தி சொன்னா கூட மகரிஷியோட சிந்தனைகள் அவங்க கொடுத்ததை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு இப்படியேதான் சொல்றாங்க இல்லைங்களா? அது என்ன ஆகும்னாமா, மகரிஷி எடுத்து கொடுத்த சிந்தனை மட்டும் கரெக்டா அப்படியே கொடுத்தோம்னா அது கொடுக்கலாம். அது எதுக்கு பயன்படும் என்று சொன்னால், அந்த யூனிவர்சிட்டியில பரீட்சை எழுதுறதுக்கு பாஸ் பண்றதுக்கு அதுக்கு பயன்படுமே தவிர வாழ்க்கைக்கு பயன்படாது. வாழ்க்கையில மாற்றத்துக்கு பயன்படாது. இப்போ ஒரு காலத்துல ஈகை தர்மம்ங்கிறத ஓரளவுக்கு சொன்ன உடனே அவங்க செஞ்சுட்டாங்க. எப்படி அப்படின்னு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது நம்ம சொல்றத அப்படியே நம்புறதுக்கு நம்ம குழந்தைகள் தயாரா இல்லை, சமுதாயம் தயாரா இல்லை, இளைஞர்கள் தயாரா இல்லை. ஏன், எதுக்கு, ஏன் செய்யணும், இதை செய்யாட்டி என்ன, இதை செய்யறதுனால என்ன வருது, இப்படின்னு 1000 கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவர்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை ஆழமாக விளக்கமாக சொன்னால் ஒழிய முடியாது. அதுக்காக தான் மகரிஷி நம்பிக்கை விளக்கம் முழுமை பேருன்னு மகரிஷி கொடுத்திருக்கிறார் வாழ்க்கை தத்துவத்துல. அப்ப நாம இதை விளக்கமாக சொன்னால்தான் நடைமுறையாக மாறும். அப்படி இல்லைன்னா நம்ம டிப்ளமாலையும் டிகிரிலையும் பரீட்சை எழுதி பாஸ் பண்றதுக்கு பயன்படுமே தவிர வாழ்க்கையில் மாற்றம் வராது. அதனாலதான் இப்பொழுது மனவளக்கலை பயின்றார்கள், ஆனால் அவர்களிடம் மாற்றம் இருக்கிறதா அப்படிங்கிறது இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப மனவளக்கலை மன்ற அன்பரே இப்படி செய்து விட்டார் என்று நியூஸுக்கு வர்ற அளவுக்கு இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு நிலைமை வந்து விட்டதே. ஏன் வந்தது? இதை அப்படியே என் காதுல போட்டாங்க. அதற்கு காரணம் என்னன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையாக மாறவில்லை. அதனாலதான் இப்ப இந்த செய்தி வரக்கூடிய ஒரு நிலைமை வந்து விட்டது. நாம அதை ஆழமாக சிந்தித்து சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது.
நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா தேவி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா பேசலாம். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன்ம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா என்ன கேள்வினா, சமுதாய கடமை சொல்றீங்களா ஐயா? சமுதாய கடமைன்னா நம்ம எப்படி சமுதாய கடமை செய்யறது? நாங்க இப்ப வீட்டுல இருக்கவங்க வந்து சமுதாய கடமை எப்படி செய்யறது? எது சமுதாய கடமையா நாங்க செய்யணும் சொல்றீங்க? ஒண்ணு வந்து எளிமையா வாழ்க்கை வாழணும். நம்ம சமுதாயத்துல நிறைய வாங்காத அது எளிமையா வாழறோம் ஐயா. அதாவது எளிமையா வாழ்ந்தீங்கன்னா சமுதாயத்தினுடைய கடன் வாங்குவதை குறைத்துக் கொள்கிறீர்கள். ஆமா ஐயா. சரி, நீங்க வாங்கினதை திருப்பி செலுத்துறதுக்கு அது அது எப்படி கொடுக்கணும் கேக்குறேன். எந்த வழியில நம்ம கொடுக்கணும் சமுதாயம்? யாரு லேடிஸ் கேக்குறீங்க? லேடிஸ் கேக்குறேன். ஆமா. இப்ப வந்து இப்ப உடல் உழைப்புனா நம்ம வேலை போய் செய்யறோம் இல்லையா? அதுதான் நம்ம வேலை அப்படி இல்ல. ஒழுங்கா செய்யறது. உடல் உழைப்பு, அறிவின் உழைப்பு. ஏதாவது ஒரு வேலை பணி செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். சொல்லுவாங்க, வீட்லயே உட்காந்து தின்னு உட்கார்ந்து இருக்காத, ஏதாவது ஒரு வேலைக்கு போ அப்படிம்பாங்க இல்லையா? அது ஏன்? அப்ப ஏதாவது ஒரு உழைப்பை திருப்பி கொடுக்க வேண்டும். இப்ப நீங்க பெண்களே வேலைக்கு போறீங்க, நீங்க உழைப்பை நீங்களே கொடுக்குறீங்க, அப்படி ஆயிடுச்சு. ஆனா இப்ப வேலைக்கு போகாத பெண்கள் வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க வந்து நாங்க எப்படி திருப்பி கொடுக்கறது அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் வேலை செய்யறாங்கல்ல. என்ன வேலை செய்யறாங்க? இவர் சமுதாயத்துக்கு போகிறார் வேலை செய்வதற்கு, அவருக்கு வேண்டிய வேலைகளை எல்லாம் இவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் வேலை செய்யறதுனாலதான் அவங்க சமுதாயத்துக்கு போக முடிஞ்சது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்க சமுதாயத்துக்கு வேலை செய்து விட்டார்கள். இப்ப கணவர் வந்து வேலைக்கு போறாரு, பிசினஸ் பண்றாரு, இங்க மனைவி வீட்டுல இருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலைக்கும் வேலைக்கு ஆள் வச்சாங்க. இவங்க சும்மாவே உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு கடன் சுமை ஏறும். அப்ப இங்கேயும் இப்ப இங்கேயும் வேலை செய்யலையே, ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும். இப்ப நீங்க அப்படி வச்சுட்டா என்ன செய்யலாம்? ஒண்ணு செய்யலாம். என்ன செய்யலாம்? வீட்டுல சமையலுக்கு ஆள் இருக்கு, வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. அப்ப உங்களுக்கு நம்ம ஒண்ணும் வேலை இல்லையா? ரைட்டு. அப்ப என்ன பண்ணுங்க? மேல ஒரு மண்டபத்தை கட்டுங்க, வர சொல்லுங்க, உடற்பயிற்சி சொல்லி கொடுங்க, பாடம் நடத்துங்க, தவம் நடத்துங்க, ஒரு மண்டபத்தை நடத்துங்க. ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அவ்வளவுதான். சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் கடன் சுமை ஏறும். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வசதி இருக்கு, எங்க வீட்டுக்காரர் நிறைய சம்பாதிக்கிறாரு, நான் வேலைக்கு ஆளை வச்சுக்கிட்டேன், நான் உட்கார்ந்துட்டு சாப்பிடுவேன், உனக்கு என்னையா அப்படிம்பாங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கம்மா. உங்களுக்கு தான் கடன் ஏறும். அந்த கடன் சுமை உங்களுக்கு பின்னாடி கர்ம வினையாக உங்க குழந்தைகளுக்கு போகும். உங்க பேர குழந்தைக்கு அது பாதிக்கும். அதைத்தான் நம்ம சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டியது. அப்படி சொன்னா நம்ம புறம்பட சொல்றாங்க ஐயா. அதாவது இல்ல, கேட்கறவங்களுக்கு தான் சொல்லணும். இப்ப நம்மளை பொறுத்தளவுல நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம சமுதாயத்துல இருந்து வாங்குறத குறைச்சுக்குவோம். ஒண்ணு, நம்ம செய்ய வேண்டியது செஞ்சிருவோம். யாரோ செய்யறாங்க செய்யலங்கிறத பத்தி நமக்கு இல்லை. நம்மிடம் வந்து ஏன் இப்படி என் பேரனுக்கு இப்படி பிறந்துச்சு, என் பேர குழந்தை ஏன் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா அப்ப நம்ம சொல்லலாம். இப்ப இன்னொன்னு சொல்லலாம், ஆனா இவங்களுக்கு பேரனுக்கு நடக்க போறது இவங்க இன்னைக்கு தெரியாது இல்லையே, இவங்க நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டா இருக்கோம்பாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை கஷ்டப்படுது பாருங்க. நிறைய இன்னைக்கு சமுதாயத்துல பாருங்க, நிறைய குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுது. அவங்களுடைய தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தார்கள் என்று பாருங்கள். அங்க தெரிஞ்சு போயிடும். அவர்கள் சமுதாய கடமையை வாங்கி வச்சிருப்பாங்க. அதனாலதான் இங்க இப்படி வந்துருச்சு. இது நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இப்ப ஜாதகம் பாக்குறாங்கல்ல, இப்ப என்ன சொல்றாங்க, உங்களுடைய முன்னோர்கள் தோஷம், அதுக்கு பேரு அப்படிதான் சொல்றாங்க. உங்க முன்னோர்கள் தோஷம், அதனாலதான் உங்களுக்கு இப்படி இருக்கு. அப்படி என்ன தோஷம்? இப்படி எல்லாம் பெண்டிங் வச்சதுதான் தோஷம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்படி கஷ்டப்படுவதற்கு காரணம் அவர்கள் அப்படி இருந்தது. இப்பொழுது நீங்கள் அதே மாதிரி இருக்கிறீர்கள். அப்ப உங்க குழந்தை, உங்க பேர குழந்தை கஷ்டப்படும்ல. அப்ப அதை கம்பேர் பண்ணி காமிக்கணும். நீங்க நல்லா பாருங்க. சும்மா அதாவது இன்னைக்கு போய் தெரு தெருவா பார்க்க வேண்டியதில்லை. ஜமீன் பரம்பரைன்னு இருந்தாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க.
நீ ஜமீன் பரம்பரையுடைய பேர குழந்தைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, என்ன நிலைமையில இருக்கு. அதுதான் அப்படியே ரொட்டேஷன்ல வரும். அப்ப எந்த வகையிலும் நாம் சமுதாயத்திலிருந்து பெறக்கூடியதை குறைத்துக் கொள்ள வேண்டும், சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட வேண்டும். அவ்வளவுதான். சரிங்க. இதான் இன்னொரு கடமை. கேள்வியா? ம். ஐயா, இப்ப வந்து பசங்க என் பசங்க வந்து ஸ்கூல் போறாங்க, இப்ப வராங்கய்யா. இப்ப வந்து அவங்க எதாவது கேட்கறாங்க, எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்கன்னு. இப்ப அதை தேவையில்லாத ஆடம்பர செலவுக்காக காசிக்கிறாங்க, செலவுக்காக. நான் அதனால சொல்றேன், நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். அதை நான் கொடுக்க மாட்டேன், இதுக்கு நான் செலவு தேவையில்லை, இது விஷயம் இதுக்கு தேவையில்லை. இப்ப பண்ண சொல்ல அவங்க சொல்றாங்க, கேள்வி கேட்கறாங்க, நீங்க 2 பேரும் சம்பாதிச்சிருக்கீங்க நம்ம வீட்டுல, நீங்க சம்பாதிக்கிறா, அப்பா சம்பாதிக்கிறாங்க, 2 பேரும் சம்பாதிச்சு கூட பணம் இல்ல, காசு இல்ல, கொடுக்க மாட்டீங்க, கொஸ்டின் கேக்குறீங்க என்ன. எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுல அவங்க அப்பா மட்டும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து நல்லா ஆடம்பரமா, நல்லா அவங்க அப்பா வந்து ஐபோன் வாங்கி தராங்க, எனக்கு அவங்களுக்கு அது வாங்கி தராங்க, இது வாங்கி தராங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க பசங்க. இப்ப இந்த கேள்விக்கு நான் சொல்றேன், அப்படி தேவைன்னா நான் வாங்கி தருவேன், உனக்கு தேவையில்லாத காசு இருக்கு என்கிட்ட இல்ல சொல்லல. கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? கம்பேர் கேள்விக்கு பண்றாங்க என்ன பசங்க. பதில் சொல்றது பாருங்க. இப்ப இன்னைக்கு என்னாச்சுன்னா, சமுதாயத்தை பார்க்கிறார்கள், சமுதாயத்துல எல்லாரும் செய்யற மாதிரி நம்மளும் செய்யணுங்கிறாங்க. ரைட், நம்மளும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆமா. இப்ப சமுதாயத்துல அவங்க எல்லாம் அப்படி வாங்குறாங்க. ரைட்டு. இப்ப அவங்கள எத்தனை பேருக்கு எப்படி எப்படி இப்ப உங்க ஸ்கூல்ல உங்க எத்தனை ஒரு குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு ரொம்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு வந்து சொல்றாங்கன்னு வச்சுங்க, வந்துச்சா? ஏன்பா வந்துச்சு? அப்ப இது மாதிரி எல்லாம் பண்ணனதுனால வந்துச்சு. நமக்கும் அது வரணுமா? நமக்கு வர வேண்டாம், உங்களுக்கு வர வேண்டாம் என்று உங்களுக்காக, உங்கள் நலத்துக்காகத்தான் சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துதான் சொல்லணும், வேற வழி இல்லை. இப்போ எல்லாரும் அந்த ஆடம்பரத்தை பழகுவதே அந்த பள்ளி கல்லூரியில் தான் என்ற ஒரு நிலைமை இப்பொழுது வந்துருச்சு. அப்ப இதுக்காக தான் அந்த காலத்துல என்ன பண்ணா, ஸ்கூல்ல யூனிஃபார்ம்னு ஒண்ணு வச்சான். ஏன்? அந்த உயர்வதாழ்வு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா இப்ப வேறு வகையில் அந்த உயர்வதாழ்வை காமிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லித்தான் அதை மாற்ற வேண்டும். அதற்கு ஒரு விளைவு வரும். நமக்கு உங்களுக்கு அந்த விளைவு வரக்கூடாது என்று நான் பார்க்கிறேன். அதுக்காகத்தாம நம்ம செய்யல, வாங்கி கொடுக்கல அப்படின்னு நம்ம கொஞ்சம் சொல்லணும், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க, நன்றி. கீதா அம்மாவோட கேள்வியில ஒரு துணை கேள்விங்க. கீதா அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. தன்னோட படிப்பின் அறிவை உழைப்பா கொடுத்து உழைப்ப கொடுக்குறாங்க. அதுக்கு சம்பளமா வாங்குறாங்க இல்லைங்க. அந்த சம்பள பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்குவாங்க, அதுவும் கடனாகித்தானே போகும். ஆமா ஆமா. அப்போ அதாவது மகரிஜி அதை எக்ஸ்ட்ரா ரெமுனரேஷன் சொல்றாரு இல்லைங்க, சம்பளத்தை. அப்போ அந்த சம்பளம் வாங்குறோம். ஆமாங்க. அதாவது நம்ம வேலை பார்த்ததுக்கு சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கிறது இல்லை. அதாவது சம்பளம் வாங்குறது வந்து ஏற்கனவே நாம வாங்கினதுக்கு நம்ம அதாவது சமுதாயத்திடம் வந்து பெற்றதுக்காகத்தான் உழைக்கிறோம். சரிங்க. சமுதாயத்திலிருந்து நம்ம 25 வயசு வரைக்கும் என்ன பெற்றோமோ அதற்காகத்தான் நம்ம உழைப்பை திருப்பி கொடுக்கிறோம். சம்பளம் எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த 25 வருஷமா வாங்கும் போது சும்மா வாங்கலையே, 1 கிலோ அரிசி 50 ரூபா கொடுத்து வாங்கணும் இல்லையா? சரிங்க சரிங்க. அந்த 50 ரூபா கொடுத்து வாங்கினதுனால இன்னைக்கு நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். சரி சரி சரி, ஓகே. அப்படி அதை பேலன்ஸ் பண்ண, ஓகே. அப்படிதான் பேலன்ஸ் வருதே தவிர, இப்ப நம்ம என்ன பண்றாங்க, எனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளவு வேலை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா, நீ வேலை பார்க்கறது நீ வாங்கினதுக்காக, உனக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனாலதான் மகரிஷி சொல்றாரு, இட் இஸ் நாட் எ சேலரி, இட்ஸ் எக்ஸ்ட்ரா ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. அதனால அதுலயும் நம்ம திருப்பி செலுத்துறது கரெக்ட். இப்ப நான்லாம் என்ன பார்ப்பேன்னா, நான் என்ன ஒரு நாள் யோசிச்சேன், நான் வந்து வெறும் பிஎஸ்சி படிச்சிருக்கேன். பிஎஸ்சி முடிச்சுட்டு நான் வந்து எல்ஐசியில டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா வேலை பார்க்குறேன். எனக்கு 70,000 சம்பளம் வருது. சரிங்க. அது எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒரு அம்மா 20,000 ரூபாய்க்கு வேலை பார்க்குது, என்னை விட கடுமையா வேலை பார்க்குது. ஆமாமா, இந்த கம்பேரிசன் அவங்க அவ்வளவு உழைப்பை கொடுத்துட்டு வெறும் 20,000 வாங்குறாங்க. நானு கொஞ்சம் உழைப்பை கொடுத்துட்டு 70,000 வாங்குறேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு சம்பளம் கூட, ரைட்டு. அப்ப
இப்ப எனக்கு வந்து கடன் சுமை நான் முழுசா கொடுக்கல, நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற குற்ற உணர்வு எனக்கு வரும். இந்த உதாரணம் வேற மாதிரி அதனாலதான் என்ன பண்ணுவேன்னா, மன்ற சனி ஞாயிறு முழுதும் மன்றத்துக்கு போய் போய் உழைக்கிறது எல்லாம் நம்ம உழைக்கிற முடியா, இங்க வாங்குற சம்பளத்துக்கு அங்க நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்லிட்டு வெளியூருக்கு போயிட்டு பாடம் நடத்திட்டு 2 நாள் கிளாஸ் நடத்திட்டு கவர்ல போட்டு 500 ரூபா கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு 1ஆம் தேதி ஆபீஸ்ல கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க டொனேஷன் கொடுத்துட்டு வந்துடுவேன். நீங்க இந்த நம்ம வாடிப்பட்டி வகுப்பு இந்த மாதிரி காஞ்சிபுரம் வகுப்புல கூட அவங்க கொடுத்ததெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டீங்களா அங்கே? அதுக்கு காரணமே அதான். அப்ப அந்த மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இத நம்ம ஒரு கவர்மெண்ட் டீச்சர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு கவர்மெண்ட் டீச்சர் வந்து 1 லட்ச ரூபா வாங்குறாங்க. அதே மெட்ரிகுலேஷன்ல 20,000 ரூபா வாங்குறாங்க. இந்த உதாரணம் உழைப்பை பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கு. இப்ப இந்த இடத்துல இவர்களுடைய குழந்தைக்கு போகக்கூடிய அந்த கர்மவினையினுடைய அளவு வேற நிச்சயமாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே சொன்னதான் மறந்து போயிடுச்சு. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இதுல இன்னொரு கருத்து, நீங்க வந்து ஒரு பிறகு நமக்கு சொல்லியிருக்காங்க, பெற்றோர்களிடம் இருந்து கடன்களை பெற்று ஒருவன் 18 வயது முடிந்த பிறகு சமுதாய கடமையை ஆற்ற வருகிறான். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் வந்து பெற்றோர்களுக்கான கடமையை ஆற்றாமல் தன்னுடைய பெற்றோர்களை அனாதைகளாக்கி விடுகிறார்கள். அனாதை இல்லத்தில் சில குழந்தைகள் கூட விட்டு விடுகிறார்கள். இவர்களை தண்டிப்பதற்கு சட்டங்கள் ஏதும் பெரிதாக இல்லை. ஆனா ஒரு குழந்தையை பார்க்கலன்னா மட்டும் சட்டம் இருக்கு. பெற்றோர்களை அனாதை ஆசிரமங்களில் விடுபவர்களுக்கு எந்த சட்டமும் அரசாங்கத்தால் இயற்றப்படவில்லை என்பது வருந்தத்தக்க விஷயம். என்ன ஒரு நம்ம புக்லயே இருக்குமா இது? இந்த புக்ல நான் அது மாதிரி எழுதியிருக்கேன். இது ஏன் எழுதியிருக்கேன்னா, அதாவது நம்ம நாட்டுல தான் இந்த மாதிரி இருக்கு. இதே நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில பார்த்தோம்னா அந்த முதியோர்களுடைய அந்த சர்வைவலை அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. ஆமாங்க, நம்ம அரசாங்கம் ஏன் அதை செய்யதில்லை? எல்லாரும் நம்ம அரசாங்கத்துல இங்க இவ்வளவு பேருக்கு கொடுக்கறதுக்கு ஃபண்டு இல்லைன்னு சொல்லுது. ஏன் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, குழந்தைகளினுடைய கல்வியையும் இலவசமாக கொடுத்து விடுகிறது, முதியோர்களையும் அது பாதுகாக்குது. அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, எந்த வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்தில் 35% டாக்ஸ் வாங்கிடுது. அப்ப இது கம்பல்சரியா எடுத்துடுறாங்க. அங்க அதை வாங்கி அங்க கொடுத்துட்றாங்க. இங்க நம்ம வருமான வரியே இதை எப்படி வருமான வரியை ஏமாத்துறதுங்கிறதுக்கு தான் ஆடிட்டர் உட்கார்ந்துருக்காரு. இப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி பெண்களுடைய குழந்தை பிறப்பு கூட அந்த அரசாங்கம் எல்லாம் இலவசமா செய்யுது. நிறைய எல்லாமே இருக்கு. அது சமுதாய கடமையாக கொண்டு போயிட்டாங்க அங்க. ஆமா, நம்ம நாட்டுக்கு வரணும், அதற்கான தலைவர்கள் உருவாக்க வேண்டும். அதுக்கு வரணும்னா அதுக்கு எப்படின்னாங்கம்மா, அங்க வந்து அந்த ஒரு 18 வயசு முடிஞ்சு அவங்க கடமை முடிஞ்ச உடனே அவங்க டிட்டாச் ஆயிடுறாங்க. இங்க நம்ம அப்படி இல்லை. நம்ம குடும்பமாக வாழ்ந்து பழகி விட்டோம். ஆனால் இப்பொழுது சுயநலத்துக்காக இப்படி வந்து அதை விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனால் இது பெருகி கொண்டே போனால் இது ஒரு பெரிய அந்த கர்மவினையின் சமுதாய கர்மவினை நம்ம நாட்டுக்கு கூடுற மாதிரி தான் வரும். அதற்கு விளைவை நம்ம சமுதாயம் அனுபவிக்கணும். அந்த நாட்டுல வரி ஏய்ப்பு செய்வதில்லைங்க. நம்ம ஊர்ல வரி ஏய்ப்பு செய்யறாங்களா? வரி ஏய்ப்பு செய்வதே இல்லை. வரி ஏய்ப்பு எதுவுமே செய்ய முடியாது. கரெக்டா 35% தான் ஆட்டோமேட்டிக்கா டிட்டாச் ஆகி தான் வந்துடும். அப்படிதான் வந்துடும். இங்க மாதிரி அங்க இல்லை. எல்லாருக்குள்ளுமே இந்த ஒரு எண்ணம் இருக்கு. பெற்றோர்களை கைவிடக்கூடாது, பிள்ளைகளையும் பேக்க வேண்டும். அதற்கான சட்டங்கள், அதாவது நீங்க நான் இந்த புக்ல எழுதியிருக்கிறதுல ஒரு விஷயம் எழுதியிருக்கேங்கம்மா. எப்படின்னா, எளிமையாக பிள்ளைகளை வளர்த்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சோறு போடுது. எப்போ வந்து ஆடம்பரமாக பிள்ளைகளை வளர்த்தீங்களோ அந்த பிள்ளைதான் சோறு போட மாட்டேங்குது. அப்ப அங்க நம்ம வளர்க்கும் போதே தப்பு பண்ணிடுறோம். ஆமா, அடுத்து நான் அதான் சொல்லலான்னு இருந்தேன். அப்படிதான் இருக்கு. பிள்ளைகளை மனித நேயத்துடன் வளர்க்க வேண்டும் என்பதை இறைஞான ஆசிரியர்கள் அனைவருமே கொண்டு சேர்க்க வேண்டும். ஒருத்தரா சொல்லுவோம், விதைப்போம், விதைகள் எப்பொழுது முளைத்து எழுகிறது எழுட்டும். நம்ம குடும்பத்திலேயே அதை நம்ம வந்து செயல்படுத்தலாம்ன்றது. இப்ப குழந்தைகளுக்கு அறம் சொல்லித்தரப்படவில்லை. அதுதான் இங்க முக்கியம்.
நாம சொல்லணுங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லலாம். ஒரு ஸ்லோவா தான் கொண்டு வர முடியும். மகரிஷி நெறைய குடுத்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு இப்போ குடும்பத்தில இல்லத்தரசிகளும், தந்தையாரும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு அறம் சொல்லித் தரப்படவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில இப்ப அறங்காவலர்களுக்கே அறம் சொல்லித் தரப்படவில்லைன்னு சமுதாயம் நியூஸ்ல சொல்லிடுச்சு. நம்ம நிலைமை அப்படி இருக்கு. வந்து நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் அழகா குடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப நீங்க சொன்ன மாரி ம், மகரிஷி ம். குடுத்ததும் வந்து வெறும் தேர்வு எழுதி படிப்பதற்காகத்தான். அதே மாரி அதுக்காக அதுக்காக திருக்குறள் அதுக்காகன்னு கொண்டு போனதுனால தான் அப்படி ஆமா, கொண்டு போனதுனால தான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அது நடைமுறையில அங்க அறக்கட்டளைகளிலேயே அந்த நடைமுறை இல்லை. ஆமா. அங்கேயே தப்பு நடக்குது. அது மாரி ஆயிடுச்சு. அப்ப தேர்வுக்காக என்று மட்டும் அல்லாமல் ஆ சமுதாயம் இது நம்முடைய குழந்தை சமுதாயத்தில் ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் வேதாத்திரி மகரிஷியினுடைய தத்துவம் அப்படின்னு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் மாற்றம் வரும். அது அ அது வந்து இப்போ உங்க மூலியமா இந்த தமிழ் ஆனந்த யுகத்துல மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு துளி பெரிய குளமாக, குட்டையாக, ஆறாக, நதியாக, பிறகு கடலாக மாறும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. கொஞ்சம் கொஞ்சமா வருவோம். நமது நன்றிங்கய்யா. நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் நோக்கம் ஒரே நோக்கம், மனிதன் செயலாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே. ஆமாங்க. மட்டுமேங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஆமாங்கய்யா. வாழ்க அந்த வளமுடன். உண்மை நிலையினை உறுதியாக மக்களுக்கு தெளிவுபடுத்தி, இதுதான் நடக்கும் வாழ்க்கையில. எல்லாமே தானா நடக்கக்கூடியது தான் என்று அவர்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கக்கூடியது. மிகச் சிறப்பாக தமிழ் ஆனந்த யோகம் வழிநடத்தி செல்கிறது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அனிதா அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா பேசலாம். தியானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, இப்போ இல்லத்தரசிகள் ஏதாவது ஒண்ணு சமுதாயத்துக்கு செய்யணும்னா அவங்க மரம் நடுறத எளிதா செய்ய முடியும்ட்டு எனக்கு தோணுதுங்க ஐயா. வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இல்ல இடத்துல. இல்லங்கம்மா, இல்லத்தரசிகள் இல்லத்தரசர்களுக்கு உதவி செய்யக்கூடிய செய்யறது கடமை இருக்குது. ஆமா, சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய செய்யறது கடமையாக கடமை. மாறிவிடும். அதாவது இப்போ அது கூட ஒரு ஆளுதான் கொஞ்சம் மரம் செடிங்க நட்டோம்னா ஆஹ் அதுக்கு அதுக்கு ஆக்சிஜன் மேல உங்களுக்கு நேரங்கள் இருந்தால் இதெல்லாம் செய்யலாம். நிச்சயமா செய்யலாம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க ஐயா. அப்புறம் ஐயா, ஆஹ் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ உம் குழந்தைங்களை நம்ம வந்து படிக்க வச்சு ஒரு வேலைக்கு போற வரைக்கும் தான் நம்மளோட கடமைங்களா? உம் அதுக்கப்புறமா அவங்கள தனியா விட்டுறணுங்களா? சுயமா அவங்கள சிந்திச்சு செய்யணுமா? இல்ல அதுக்கப்புறமா நம்ம கடமை தொடரணுமா ஐயா? அதாவது அது வரைக்கும் தான் நமக்கு கடமைங்கம்மா. அதுக்கப்புறம் நம்ம அதுதான். கடமை என்ன தெரியுங்களா? அதுக்கப்புறம் என்ன கடமை இருக்குன்னா, அவங்க இந்த அறம் த்திலிருந்து பிறழாமல் வாழ்றாங்களாங்கிறத கண்காணிக்க வேண்டியது நமது கடமை. ம். அவ்வளவுதானே தவிர, இப்ப என்னன்னா, ம். இப்ப என்ன பண்றாங்க, அவங்க வேலைக்கு போனாலுமே, இப்ப அன்னைக்கு நம்ம அன்பர் தான், ஐயா பேர் தான் சொல்ல விரும்பல. நம்ம அ ம். அன்னைக்கு நம்ம ஐயா பேசினாரு, ஈரோடுக்காரரு. அவர் ம். சொல்லுவாரு, "அ என் பையன் வேலைக்கு போயிட்டாங்க. போயிட்டு அவன் நல்ல சம்பளம் வாங்குறான். இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரம்மா வந்து ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணுது. அவன் சம்பளம் பத்தல. என்ட்ட வந்து செலவுக்கு காசு பத்தலன்னு கேட்குறான். நான் குடுத்துக்கிட்டு இருக்கேங்கிறார்." இப்போ இது எப்படி சரியா வரும்? ஆமாங்க, ஆமாங்க. ம். அப்ப அறம் அவர் எளிமையாக வாழணும். குழந்தையெல்லாம் பெத்தாச்சு. அப்பாட்ட ம். வந்து என்ன கேட்கிறாரு? "இங்க எனக்கு பத்தல" அப்ப அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இது கடமையிலேயாகும், கடமை வராது. இப்ப இவர் ஆடம்பரத்துக்கு பத்தலன்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ஆமா, ஆமா. அந்த மாதிரி அ கூடாது அப்படிங்கிறது தான் ம். உண்மை. எளிமையான வாழ்க்கைய நம்ம வாழணுங்க. குழந்தைங்கள வளர்க்கும் போதே நம்ம எளிமையான வாழ்க்கை, ஆ சமுதாயத்துல எளிமையான இருந்து நிறைய வாழ்க்கையை பொருட்கள் கற்றுக் கொடுத்து விட்டால், பொருட்களு அது அங்க அதாவது எளிமையான வாழ்க்கைங்கிறது மட்டும் இல்லங்கம்மா. வேற மாரி ம். சொல்லலாம். எளிமையான வாழ்க்கைங்கிறது கூட வேண்டாம். ம். அது கூட நன்மணி சார் வந்து என்ன, இவரு இப்படியே எல்லாத்தையும் வந்து சாமியார் சாமியார் மாதிரி ஆக்கி வாழ சொல்லிடு அப்படின்றான். சாமியார் ஆக்கி விட்டுருவாரு. அப்படி வேண்டாம். இப்ப நம்ம என்ன ம். சொல்லுவோம், இப்போ ம். இருக்கிறதுல தேவையை எப்படி ம். நிறைவு செய்து கொள்வது? இப்ப நான் என்ன ம். சொல்வேன், ஆ இப்போ அ ரூ. 50,000 எப்படி குடும்பம் நடத்துறது? ம். ரைட்டா? சரி. இப்போ இதே ஒருத்தருக்கு 30,000 தான் சம்பளம் வருது. 30,000 எப்படி குடும்பம் நடத்துறது? அதுல ம். எப்படி வரணும்னா, 50,000 எப்படி தேவையை நிறைவு செய்து கொள்வது? 30,000 எப்படி ம். தேவையை நிறைவு செய்து கொள்வது? ம். 20,000 தேவையை எப்படி நிறைவு செய்து கொள்வது?
ஆனா அந்த மூணுலையுமே தேவை நிறைவாகிவிடும். நிறைவாகும் விதம் வேறமாக இருக்கும். அவ்வளவுதான். இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் என்னன்னாங்கம்மா, 20 ரூபாய்க்கு எப்படி தேவையை நிறைவேற்றுவது? ஒரு இட்லி கடை மட்டும் போய் 4 இட்லி சாப்பிடுறது. சரிட்டா? முடிஞ்சுச்சு. அதே மாதிரிதான் 100 ரூபாயில எப்படி பண்றது? அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது. 200 ரூபாயில எப்படி சாப்பிடுறது? சங்கீத் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது. அவ்வளவுதான். அது மாதிரி மாத்திக்கலாமா? அதை சொல்லிக் கொடுக்கணும். நீ உனக்கு என்ன வருமானம் வருகிறதோ அதில் தேவையை நிறைவு செய்து கொள். தேவை நிறைவு செய்து கொள்றது என்ன? பசிக்கு சாப்பிடணும், போடுறதுக்கு ஒரு துணி வேணும். அவ்வளவுதானே? ரைட்டு. இப்போ தீபாவளிக்கு துணி எடுக்கணும். ரைட்டு. கையில 5000 ரூபாய் இருக்கு, குடும்பத்துக்கே எடுக்கணும். 5000 ரூபாய்க்குள்ள எப்படி துணி எடுக்கிறது? அப்போ ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்கி எடுக்கலாமா? இப்ப 5000 ரூபாய்க்கு துணி எடுக்கணும்னா அப்படி ஒரு கடைக்கு போனீங்கன்னா 5000 ரூபாய்க்கு துணி எடுக்கலாம்ப்பா. நீ ரெய்மான்ஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுங்களா? ரெய்மான்ஸ் ஓனரே இப்ப எப்படி வந்துட்டாரு தெரியுங்களா? இப்பதான் நியூஸ் பார்த்தேன். ரெய்மான்ஸ் ஓனரு இப்ப தேவைக்கே காசு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார். அவர் நிலைமை இப்ப ரொம்ப ரொம்ப அப்படி இருந்தவர் இன்னைக்கு அப்படி ஆயிட்டார் அப்படின்னு. இப்போ அது மாதிரி நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் போடுவேன் அப்படின்னு இல்ல. நம்மிடம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதானே. அது தகுந்த மாதிரி உடை, அதை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா போதும், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30,000 இல்ல 40,000 ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அதை சமுதாயத்துல பொருட்கள் வாங்கியோ இல்ல வெளியில சுற்றி பாக்குறதோ சுற்றுலா செல்றதோ இது மாதிரி பணத்தை செலவழிச்சிட்டாருங்கன்னா, ஒரு சுற்றுலா போகும்போது பஸ்ஸுக்காரன் கொடுப்பாங்க, அங்க ஹோட்டல்ல கொடுப்பாங்க, அங்க சாப்பிட கொடுப்பாங்க. சோ அந்த காசை அது மாதிரி எல்லாம் செலவு பண்ணிட்டா சமுதாயத்துக்கு திருப்பி கொடுத்த மாதிரி ஆயிடுமாங்கய்யா? அது 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 ஒரு வகையில எப்படின்னா, ஒரு வகையில அதாவது அந்த பணத்தை அப்படியே சேர்த்து சேர்த்து வெறும் நகையா வாங்கி எதையாவது வாங்கி வைக்கிறது. இப்படி வாங்கி வைக்கிறத விட நீங்க செலவழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சமுதாயத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். கொடுத்துட்டோம். ரைட்டா? அதுவும் கொடுத்துட்டோம். ஆனா அதையே இன்னும் ஈஸியாக கொடுத்தால் இன்னும் நல்லதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்படியாவது கொடுங்க. அதுவும் இல்லாம 30,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு சேலையை வாங்கி பீரோக்குள்ள அடுக்கி வச்சிட்டோம்னா, அதை விட நீங்க அப்படியே வெளியில போய் ஒரு சுத்தி பார்க்க போய் 30,000 சமுதாயத்துக்கு கொடுத்துட்டீங்க, அது பரவாயில்ல. சிறப்புங்க, சிறப்புங்க. நல்ல விளக்குங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ரிஷிபாபா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி அம்மா பல கருத்துக்களை முன் வச்சு பேசினாங்க, ரொம்ப சிறப்பா பேசினாங்க. பல அறிஞர்கள், பல ஞானிகளை பத்தியும் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ஐயா, உங்களுடைய ஸ்பீச் கேட்டுட்டே வர்றதுல இருந்து நிறைய கேள்விகள் எழுதுகிட்டே தாங்க ஐயா இருக்கு. அதுல பார்த்தோம்னா இப்ப நீங்க சொன்னதுலயே துணி இப்ப நிறைய வாங்கி வைக்க வேண்டியது இல்ல அப்படிங்கறத சொல்றீங்க. இப்ப அனிதம்மா கேட்கும் பொழுது அதே விஷயம் இப்ப உழைக்கிறவங்களுக்கு தானங்க ஐயா கொடுக்குறோம், அதோட ஈகையா கொடுக்கறது பெஸ்ட் அப்படின்றத சொல்றீங்க. ஈகைங்கிறது சும்மா கொடுக்கற மாதிரி ஆகுது. அதை விட அந்த உழைப்பாளிகள் உற்பத்தி செய்த பொருட்கள் அவங்களுக்கும் வீணாக கூடாது, அவங்களுடைய தேவை நிறைவு செய்து கொள்வதற்கும் அந்த பணம் பயன்படுங்கிற ஆங்கிள் நம்ம வாங்குறது தவறு இல்லைங்களா? ரைட். இப்போ இப்ப நீங்க கேட்கும் போது யாரோ கண்ணதாசனோ யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு ஞாபகம் வருது. அதாவது உனக்கு உடம்பு முடியலையா, சரி நீ டாக்டர்கிட்ட போ, டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்துரு, அவர் எழுதி கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு வந்துரு. ஏன்னா டாக்டர் பழைக்கணும் இல்லையா? சரி. அப்புறம் கடையில் போய் மாத்திரை வாங்கிய, ஏன்னா மெடிக்கல் ஷாப்பு அவர் மாத்திரை விற்கணும், அவர் போல போடணும் இல்லையா? அதனால காசு கொடுத்து மாத்திரை வாங்கிடு. அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து மாத்திரையை நீ சாப்பிடாத, ஏன்? நீ நல்லா இருக்கணும் இல்லையா? இது மகரிஷி சொன்னாரு ஒரு தடவை. அது மாதிரி அப்ப அவர் கடைக்கார அவங்க உற்பத்தி பண்ணிட்டாங்களேங்கிறதுக்காக அதை வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்குறது சரியா அப்படின்னு கேக்குறீங்க. ரைட். இப்போ அது நமக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிறதுக்கு அது ரைட்டு. ஒரு தடவை ஒருத்தர் கேட்டார், இப்போ நீங்க பட்டு சேலை உற்பத்தியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே நெசவாளிகள், அவங்க தான் நெசவு பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ மகரிஷி நீங்க பாட்டுக்கு பட்டு சேலை
கட்டுறது வந்து பட்டுப்புழுவை வச்சு இப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை எழுதி விட்டீங்க. இப்ப பட்டு சேலை கட்டுறதெல்லாம் நிறுத்திவிட்டா இந்த நெசவாளிக குடும்பம்லாம் சொத்துக்கு இல்லாம கஷ்டப்படுமே சாமி. அதுக்காக நம்ம வாங்கிக்கலாமா? ரைட்டா? அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். சாமிகிட்ட கேட்கிறோம். ரைட்டா? அப்ப ஏன்னா அவரே ஒரு நெசவாளி தானே. ஆமாங்க ஐயா. அவரே ஒரு நெசவாளி தான். இப்போ அப்படி கேட்கும்போது இப்ப சாமி என்ன சொல்றாரு, இப்போ ஒரே நாள்ல எல்லாத்தையும் நிறுத்த மாட்டீங்கப்பா. நிறுத்த போறது இல்ல. ரைட்டுங்களா? சமுதாயத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்தி இப்ப நீங்க இன்னைக்கு மனவளக்கலைக்கு வந்து எத்தனை பேர் நிறுத்திட்டாங்க? சரி, இது மாரி அது அப்படியே பரவுதுன்னு வச்சுக்குவோம். இப்ப என்ன ஆகுது, பட்டு சேலையினுடைய சேல்ஸ் குறையுதுன்னு வச்சுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. வருஷத்துக்கு 10,00,000 சேலை வித்தது வந்து இப்ப இப்ப நம்ம இந்த புரிதலை கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, 9,00,000 மாறிடுச்சு. அப்புறம் 8,00,000 மாறிடுச்சு. இப்படி குறைய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. குறைய ஆரம்பிக்க அந்த நெசவாளிகள் என்ன செய்வாங்க, அப்ப இது குறையறப்ப எது கூடுது? ஓ! காட்டன் சேலை உற்பத்தி கூடுது. அப்ப பட்டு சேலை உற்பத்தியை குறைச்சு, காட்டன் சேலை உற்பத்திக்கு இப்ப மாறிக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்கா மாறிக்குவாங்க. அப்ப ஒரு ஆடம்பர பொருளை தயாரிக்கிறார்கள் என்பதற்காக நம்ம வாங்குனோம்னா, நம்ம வாங்க அவங்க இன்னும் தயாரித்துக் கொண்டே இருப்பார்கள். இன்னும் என்னன்னா, ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்னன்னா, ஆடம்பர பொருட்களை நாம வந்து பேரம் பேசாமல் வாங்குகிறோம். அத்தியாவசிய பொருட்களை பேரம் பேசி வாங்குகிறோம். உண்மைதான் ஐயா. அப்ப அந்த அப்படி வாங்குறதுனால தான் அதுல லாபம் அதிகமா இருக்குது. ஆடம்பர பொருட்கள்ல லாபம் அதிகமா இருக்கு. எல்லா பேரும் அந்த உற்பத்தியவே கூட்டிக்கிட்டே இருக்கிறான். அது என்ன ஆச்சு, அத்தியாவசிய பொருட்கள் கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு விவசாயத்துல வேலை பார்க்க ஆள் இல்ல. ஏன்? ஆடம்பர பொருட்கள் தயாரிக்கிற அங்க போனோம்னா எனக்கு சம்பளம் கூட கிடைக்குது. நீங்க வந்து இங்க தோட்டத்துல வேலை செஞ்சா 500 ரூபா கொடுக்குறீங்க. அங்க போனா எனக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அங்க போறேன்ட்டு போயிடுறாங்க. ஏன்? ஆடம்பர பொருட்களை எவ்வளவு விலை கொடுத்தாலும் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த சமுதாயத்துல இந்த தத்துவம் போய் இதெல்லாம் மாற்றம் வந்தால்தான் அத்தியாவசியத்துக்குரிய வேலைக்கு ஆள் கிடைக்கும். அப்ப நான் என்ன சொல்வேன்னா, இப்ப இதையெல்லாம் மாத்தணும்னா இந்த விவசாயிகள் அனைவருக்கும் நான் ஒரு கட்டளை விடுவேன். விவசாயிகளே, நீங்கள் ஒரு வருடத்திற்கு உங்கள் குடும்பத்துக்கு உணவுக்கு வேண்டியதை மட்டும் பயிரிடுங்கள். அதற்கு மேல் ஒரு வருஷம் கம்முன்னு இருங்க. நீங்க துணி வாங்காதீங்க, மற்ற எந்த இதையும் அனுபவிக்க வேண்டாம். சோறு மட்டும் சாப்பிட்டு ஒரு வருஷம் நீங்க விரதம் இருந்த மாதிரி ஒரு யஜ்ஞம் இருங்கள். அந்த ஒரு வருஷத்துல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பேரும் செத்து போயிடுவான். அப்புறம் நீங்க மட்டும்தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். உண்மைதான். அதுபோல இப்போ நாம வந்து இந்த ஆடம்பரத்தை வாங்கி 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 அதை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது குறைய 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 அத்தியாவசியம் பெருகும், ஆடம்பரம் குறையும். இது சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும். அது ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போறதில்லை. நம்ம அதுக்காக வாங்க வேண்டாம். நாம வந்து நம்ம அளவுல எளிமையாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்போம். இதனால ஒன்றும் எதுவும் பாதிச்சிட போறது இல்லை. வாழ்க வளமுடன். இன்னொன்னு நான் சொல்லுவேன், இந்த அத்தியாவசியத்துக்கு இருக்கிறதுல தயவு செய்து யாரும் பேரம் பேசாதீர்கள். நீங்க வேணா போய் போத்தீஸ் கடையில போய் 20,550 ரூபாய், அந்த 550 ரூபாயில அந்த 50 ரூபாய் குறைக்க சொல்லுங்க, குறைக்க மாட்டான். ஆனா ஒரு 15 ரூபாய் கீரை கட்டுல 10 ரூபாய்க்கு குடுக்குறியான்னு கேட்போம். இல்ல உண்மைதான். இது அங்க வந்து கௌரவம் பார்த்துக்கிட்டு 4 பேர் முன்னாடி அசிங்கமாக கூடாதுன்னு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இங்க வந்து எடுத்துட்டு வந்து குடுக்கறவங்க கிட்ட பேரம் பேசி கஷ்டப்பட்டு வர்றவங்கள்ட்ட அதனால இந்த அத்தியாவசியத்துல எதையுமே நான் யார்ட்டையும் கேட்கவே மாட்டேன். கேட்கறத கொடுத்துட்டு வந்துடுவேன். வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க. ஐயா, இந்த இப்ப விவசாயிகள் எல்லாம் ஒரு வருஷம் விவசாயத்தை நிறுத்திட்டா எப்படி இருக்கும்னு யோசித்து பாக்குறீங்க. இந்த பணக்காரங்க எல்லாம் பணத்தை எடுத்து அவங்க காலில் கொட்டுவாங்க, எனக்காக உணவு உற்பத்தி பண்ணி கொடுன்னு. ஆமா, ஒரு கிலோ அரிசி 1 கிலோக்கு 5,000 ரூபாய் தர்றேன் அப்படிம்பாங்க. ஆமா ஆமா. ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்லாம் கூட இப்ப நிறைய வருது இல்லைங்க. அவங்கள்ட்ட எல்லாம் எவ்வளவு வேணா கொடுத்து வாங்குறது தயாரா இருக்கிறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அங்க அது அந்த ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வேலை செய்யறதுக்கு ஆளு கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைக்க மாட்டேங்குது. இன்னொன்னு என்னன்னா, ஆர்கானிக் வந்து இப்ப அதுல கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறோம்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றீங்க, டூப்ளிகேட் வச்சு அதுலயும் அப்படியே சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் மாறிடுச்சு. இன்னொன்னு என்னன்னாங்க, மகரிஷி சொல்லுவாங்க,
இந்த தேவைகள் 3க்காக உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலை செய்பவர்கள் தான் உண்மையான உழைப்பாளிகள். மற்றவர்கள்லாம் அதற்கு புரோக்கர் வேலை பார்க்கறவங்கன்னு சொல்லி விடுவார். மற்றவங்களாம் புரோக்கர் வேலை பார்க்கறவங்க. அப்ப என்ன, உணவு தயாரித்தல், உடை தயாரித்தல், வீடு கட்டுதல், இது 3 தான் உண்மையான தொழில். மற்றவங்க எல்லாம் புரோக்கர் வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லிடுவார். அந்த அந்த உழைப்பாளிகளுக்கு தான் உலகத்துல மரியாதையே இல்லைங்க. மரியாதை இல்லை. அதனாலதான் இன்னைக்கு பஞ்சபூதங்கள் தனது வேதனையை வெளிப்படுத்துவதற்கு தயாராகிவிட்டது. அது இந்த கருத்துக்களை பல ஆண்டுகளா பேசுறோங்க ஐயா, ஆனா அதுல இன்னும் மாற்றம் வரவே இல்லைங்க. அதுமா சமுதாயத்துல மாற்றம் வருதோ இல்லையோ, நம்ம பேசுறவங்க கேட்கிறவங்க, நம்ம இப்ப பேசுறவங்கள்ட்ட மாற்றம் வரல, அப்ப எப்படி கேட்கறவங்கள்ட்ட மாற்றம் வரும்? அப்ப பேசுறவங்களே அப்படி ஆடம்பரமா இருந்துட்டு பேசணும்னா சரியா வராது. நான் அதனால சொல்லுவேன், ஆன்மீகம் பேசுகிறவர் எளிமையாக வாழவில்லை என்று சொன்னால் அவர் ஆன்மீகம் பேசுவதற்கு தகுதி இல்லை. ஆன்மீகம் பேசுவார் ஒருத்தர், நல்ல பிரமாதமா பேசுவாரு, அவர் இன்னமும் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எளிமையாகத்தான் இருக்கும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழறிவு மணியன். அவர் எதுவும் சேர்க்கல, எந்த சொத்தும் சேர்க்கல, ஆனா அவர் அந்த அந்த எளிமையில தான் வாழ்றார். அவர் ஒய்ஃபுக்கு வைத்தியம் பார்க்கறது என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுல போய் சேர்ப்பார். அப்படிதான் இருந்தார். அவர் பேசியிருக்கார், நிறைய பேசியிருக்கார். அந்த எளிமை நமக்கு வேண்டும், இது வேண்டும். இப்ப அவர் தான் இன்னைக்கு, நேற்று ஒரு நியூஸ் எங்களுக்கு கிடைச்சி சசிகுமார் ஐயாவுக்கு அனுப்புனேன். அவர் தமிழறிவு மணியன் வஉசியை பற்றி கோயம்புத்தூர்ல பேச போறார். பேச போகும்போது வஉசியினுடைய பையன் திண்டுக்கல்ல இருக்கிறாரு, அவரை அழைத்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும்னு சொல்றார். அப்ப அங்க இருக்க ஒரு இளைஞர்கள் 5 பேர் என்ன பண்றாங்க, அவரை போய் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குப்பா? இல்லை நீங்க வந்தா நல்லா இருக்கும். சரி வந்துடுறேன்றாரு. உடனே என்ன பண்றாங்க, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கார் எடுத்துட்டு உங்களை கூட்டு போறோம், திருப்பி கொண்டு உங்களை விட்டுட்டு போயிடுறோம், நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேணான்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எப்பா நான் அந்த மீட்டிங்ல இருக்கிறதுக்காக அங்கிருந்து கார் எம்டியா வரும், இங்கேருந்து என்னைய கூட்டு போவீங்க, திருப்பி என்னைய கூட்டு வருவீங்க, அப்புறம் எம்டியா போவீங்க, 2 தடவை. இது எதுக்குப்பா இவ்வளவு வேஸ்டா பண்றீங்க? நான் பஸ் ஏறி வந்துடுறேன், என்னை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூப்பிட்டு போங்கப்பா போதும்ட்டார். அவ்வளவு எளிமையாக வாழ்ந்திருக்கிறார். அவரு இங்க இருந்து பஸ்ல போனவரு போய் முடிஞ்ச உடனே தமிழறிவு மணியனோட ஐயா வாங்க சாப்பிட போலான்னு, ஹோட்டல்ல சாப்பிடலாம், காலையில் டிஃபன் சாப்பிடலான்னு கூப்பிடும்போது, இல்லை என் ஒய்ஃப் தயிர் சாதம் கொடுத்து விட்டா நான் தயிர் சாதம் சாப்பிட்றேன்றார். எவ்வளவு எளிமை பாருங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது மாதிரி நம்ம முடிந்த அளவுக்கு எளிமை அப்படிங்கறதுல இருப்போம். ஐயா, கடமையில வரும் பொழுது ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய அனுபவத்தை கொண்டுதான் அந்த கடமையை ஆற்ற முடியும். அப்படி அது உண்மைதானங்க ஐயா? அவங்க அனுபவத்தை கொண்டுங்கிறத விட அவங்களுடைய அறிவை கொண்டு, உடலின் திறனையும் அறிவின் திறனையும் கொண்டு, அனுபவம் அதுல சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். உடலின் திறன், அறிவின் திறன் அனுபவத்துல செய்யும் போது அது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா செய்யலாம், வேற ஒண்ணும் இல்லை. நிச்சயமாங்க. ஏன்னா ஒரு பழமொழி காலம் காலமா இருக்கிறது, 30 வருடங்கள் வாழ்ந்தவர்களும் இல்லை, 30 வருடங்கள் விழுந்தவர்களும் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கோங்க. அந்த பழமொழியே பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு சுழற்சி, வாழ்வினுடைய சுழற்சி தான். கீழே இருந்து வராங்க. அந்த சுழற்சி ஏன் கீழே போகுது அப்படின்னு சொன்னா, இவங்க கொஞ்சம் மேல வந்த உடனே சமுதாயத்தினுடைய உழைப்பை வாங்கிட்டு திருப்பி செலுத்துவதில்லை, அப்ப திருப்பி கீழே போயிருது. இதை சரியாக வாழ்ந்து கொண்டு இருந்தால் மேலையும் போகாது, கீழேயும் வராது. நிச்சயமாங்க. அது என்னுடைய அப்பா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்க ஐயா. அவருடைய வாழ்க்கை ரொம்ப கீழ்நிலையில இருந்து மேல வரும்பொழுது ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாருங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்தாலோ ஒரு என்ன சொன்னாலும், இத்தனை துணிதான் இந்த உன்னுடைய வாழும் காலத்துல பயன்படுத்தணும்னு உனக்கு இருக்குதுமா, அதுக்கு அளவுக்கு மீறி வாங்க கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க யார் சொல்லுவாங்கன்னாங்கம்மா, கிராஜுவலா வளர்ந்தவங்க நாம என்ன வளர்ந்தாலும் நம்ம அந்த ஒரு நிலையிலேயே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த திடீர்னு வளர்ந்தவங்க இருக்காங்க பாருங்க, பயங்கரமா ஆட்டம் போடுவாங்க.
தமான்னு கீழே விழுவாங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் அதுதான் நடக்கிறது. நிஜம்தாங்க ஐயா. இது அதே போல எல்லாமே இன்னும் இந்த ஒரே இது சொல்லுங்க. எல்லாமே இந்த அறநெறிக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது. இதை நாம வெறும் அறநெறிகள் 3ன்னு எழுதி போட்டு போய் பிரயோஜனம் இல்லை. நான் இன்னைக்கு பேசுனது கூட, கடமையை பேசுனது கூட அப்படியே டயத்தை பார்த்துட்டு ஆகா நேரம் ஆயிடுச்சுன்னு நிறுத்திட்டேன். விட்டு இருந்தா இன்னும் ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்பேன். அவ்வளவு இருக்கு அதுக்குள்ள. வாழ்க ஆமாங்க. வளமுடன். நிறைய சுரண்ட நிறைய பேசுறீங்க. ஆச்சரியமா இருக்குங்க. இவ்வளவு கருத்துகள் இருக்குதா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் ஆச்சரியமா இருக்குங்க நீங்க பேச பேச. அது எவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியாதுமா. கண்ணை மூடிட்டோம்னா பேசுவோம். அது எவ்வளவு வருதோ அவ்வளவு பேசுவோம். அவ்வளவு இருக்குங்கம்மா. சுரங்கம், மகரிஷியினுடைய தத்துவம் பெரிய சுரங்கம். நிலக்கரி சுரங்கம் மாதிரி தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும். நிஜம்தாங்க வாழ்க ஐயா. வளமுடன். ஐயா, இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. இது எல்லாருக்குமே பொருத்தமா இருக்கும்ன்ற ஆங்கிள் கேக்குறாங்க. இப்ப பெரியவர்கள், வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு நம்ம கடமையை செய்ய முடியல அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்தாலும், அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுனால அவங்க கடமையை அவங்க செய்துக்கக்கூடிய அளவுல இருக்காங்க அப்படின்னும் பொழுது, அது அவங்க விருப்பத்துக்கு விடலாங்களா? இல்ல நமக்கு இந்த வயது வரைக்கும் நமக்கு செய்தாங்களே, நாம திருப்பி செய்யணும் அப்படிங்கறத வாலண்டியரா செய்யணுங்களா? இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்லை. அதாவது அவங்க உழைப்பின் அடிப்படையில் அவங்களுடைய தேவையை அவங்க சிந்திக்கிற அளவுக்கு இருக்கிறாங்கங்கிறதுனால ஒன்றும் இல்லை. அதனால ஒன்றும் தவறு இல்லை. அவங்க இருக்கிறதுல. ஆனால் அவர்களுக்கு அவர்களை என்ன பண்ணலாம்? இப்ப அவங்க தேவை அளவுல நின்னுக்கிறாங்க. இப்ப அவங்க எங்கேயாவது ஒரு இதுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. நாளைக்கு அயோத்தி ராமர் கோயிலை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. கூட்டி கொண்டு காமிங்க. அந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் நம்ம தான் செய்யணும். அவங்க மனசுக்குள்ள இருக்கும், சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் நம்ம பூர்த்தி செய்ய வேண்டும். கரெக்ட். சரி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். பெரியவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க என்பது நீங்க என்ன சொல்றது, நீங்க செய்த புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டியது நமது. அவங்க தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்ளும்போது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பிரைவசி தேவைப்படும். வயசானாலும் ஒரு பிரைவசி வேண்டும். நாம போய் அதுல இடையில நிக்க கூடாது. ஆனால் அவர்கள் உடல் முடியாத இதுல கட்டாயம் நம்முடைய பிரசன்ஸ் அங்க இருக்கணும். எந்த வகையிலாவது, பொருள் வகையிலாவது, உடல் உழைப்பாலையாவது நிச்சயமா இருக்கணும். ஏன்னா நம்ம குழந்தையில இருந்து அவங்க நம்ம பார்த்துட்டாங்கன்ற ஒரு அது வேணும். அதே மாதிரி ஐயா இன்னைக்கு நிறைய ஒரு உண்மையிலே ராஜேஸ்வரி அம்மாவுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நானே பேசின மாதிரி தான் இருக்கு. அதுக்கு சொன்ன நீங்க தெளிவு நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா நம்ம அந்த வாசல்ல அந்த கீரையோ காய்கறியோ ஏதாவது வித்து போடும்போது அவங்க ஆரோக்கியத்தை நமக்கு கூவி கூவி அழைக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோணும். அதனால அந்த ஒரு ஈவன் 50 பைசா கூட நம்ம பேசக்கூடாது. முடிஞ்சா அவங்களுக்கு காஃபியோ எதுவோ தான் கொடுத்து அனுப்புவேன் நானு. எங்களுக்கு ரெகுலரா அந்த கொண்டு வர கீரைக்கார அம்மாவை எங்க வீட்டுல உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போவோம். அந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றத அந்த ஒரு இது எனக்கு கிளிக் ஆகும்யா. வாழ்க வளமுடன். அதே மாதிரி நம்ம பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை நிச்சயமாக செய்ய வேணும். ஆனால் இதெல்லாம் நாம இப்ப கத்துக்கிட்டோம், நமக்கு மகரிஷி ஓரளவுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் வருங்கால சமுதாயத்தினருக்கு என்ன சொல்ற அந்த பிள்ளைகளுக்கு இது போய் சேர வேண்டியது கொஞ்சம் ரொம்பவே டிலே ஆகுது. அதற்கு என்னன்னா நாம தான் ரோல் மாடலா இருக்கணும். ஏன்னா இப்ப இன்றைக்கு நம்ம அன்பர்கள் கேட்ட கேள்வியில இருந்து எனக்கு ஒரு புரிதல், எதிர்கால சமுதாயத்தில் நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்ற கேள்வி நிச்சயமா நிறைய இருக்கு. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் இந்த என்ன சொல்றது அரசியல், திரைப்படம் இதெல்லாம் கல்வி எல்லாமே அவர்களை தவறான பாதைகளுக்கு தான் இட்டு செல்கிறது. அதற்கு நாம் ஒரு ரோல் மாடலா, பேரண்ட்ஸ் ரோல் மாடலா இருந்து நாம இப்படித்தான் இருக்கிறோம்ன்றது, இது ஆரோக்கியத்துக்கான வாழ்க்கை அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அது புரிஞ்சா ஓரளவுக்கு நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம அவங்கள கம்பல் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்றைய சூழலில் வளரக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப எல்லாத்தையுமே சமாளிச்சு வாழணும். இப்ப எப்படி ஒரு கணவனானவன் தன்னுடைய மனைவிக்கும் தாய்க்கும் இடையே நின்று 2 பக்கமும் அடி வாங்குற மாதிரிதான் இன்றைய பிள்ளைகள் தற்கால சூழலுக்கு ஏத்த மாதிரியும் பேரண்ட்ஸோடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அளவுக்குமே அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள நாம மெதுவா தான் கொண்டு போகணும். முடிந்தால் இந்த இணைப்பில் இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டாங்க எல்லாருமே. இணைப்பில் இருக்கிறவர்கள் மகரிஷியோட கருத்துக்களை ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பேசிக் கொடுத்துட்டா போறோம். ஒரு நல்ல மனிதனாக அவர்கள் வளருவார்கள். ஆணோ பெண்ணோ இருவருமே.
அம்மா அது என்னுடைய மகரிஷி கருத்து. அவருடைய வாழ்க்கை தத்துவங்களை தான் ஐயா திரும்ப திரும்ப பேசுறாரு. ஆமா அந்த இது வாழ்க்கை தத்துவங்களை நாம பயிற்சியா கொண்டு வந்து செயலா கொண்டு வந்துட்டோம்னா நம்ம இறையாசிர் பிள்ளைகள் அதே மாதிரி வாழ்வாங்க. நிச்சயமா அது இறையாசிர் நிச்சயமா உறுதிங்க. கடவுளே அதுங்கம்மா அது என்னன்னாம்மா மகரிஷியினுடைய இந்த வாழ்க்கை தத்துவம் 12 மட்டுமே போதும் ஒரு மனிதன் ஞானம் அடைவது. நிச்சயமாங்க ஐயா. So, இதுதாங்க ஐயா இறையாசிரியர் எங்க பங்கு பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லிக்கிட்டே நிறைய வருவேன். ஆமா இறையாசிரியர்களோட பங்கு நிறைய இருக்கு. அதையும் அம்மா சொன்னாங்க. நாம அதை பின்பற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வரலாம். மகரிஷியே ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு வந்தாரு. நாமளும் அப்படி அதை முன்னிறுத்தி செல்வோம். மிக சிறப்பாக அற்புதமாக விளக்கம் அளித்த இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன்.